ஹஸ்ரத் சொன்ன ஹிதாயத் படி நம்ம இன்ஷால்லா பயான் முடித்தவுடன் ஒரு 15 நிமிஷம் இன்ஷால்லா கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். பெண்கள் உங்களுடைய கேள்விகளை ஏதாவது நீங்கள் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் ஷேக் பேசின பிறகு உங்களுக்கு ஏதாவது பொதுப்படையான ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி இன்ஷால்லா ஆண்கள் இந்த மஹரமிட கொடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பதில் கிடைக்கும். 15 நிமிடம் இன்ஷால்லா. இதே போன்ற ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு 15 நிமிடம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இன்ஷால்லா நேரம் அதிகமாக இருந்தால் 1/2 மணி நேரம் கொடுக்கலாம். இல்லை விட்டால் 15 நிமிடத்தில் இன்ஷால்லா உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம ஷேக் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க இன்ஷால்லா. தூய்மையோடு நல்ல நியத்தோடு நம்ம கேட்போம் இன்ஷால்லா. வெறும் பயான் ஏதோ கேட்குற மாதிரி கேட்காம நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் காலையில் ஷேக் சொன்ன மாதிரி ஜும்மாவுடைய முறையில் இது மிக ஒரு இல்ம் ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றிக்கு. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷால்லா நியத் கேட்போம் இஹ்லாஸுடன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்பில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இன்ஷால்லா. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقالت إحداهما يا أبت استعجره إن خير من استعجرت القوي الأمين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم في أهلي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக. என்னுடைய உங்களுடைய ஈருலக வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக்கி வைப்பானாக. படித்தவைகளை கொண்டு விளங்கிக் கொண்டவைகளை கொண்டு அமல் செய்ய அல்லாஹ் துணையும் புரிவானாக. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Mes très chers aînés, mes très chers frères, mes très chers pères, mes très chères mères, mes très chères sœurs, qu'Allah subhanahu wa ta'ala nous permette d'acquérir les connaissances qui ont été lues, qui ont été mentionnées, et qu'Allah subhanahu wa ta'ala nous permette d'approfondir les connaissances qui vont être mentionnées et qui vont nous permettre d'acquérir ce bas monde et l'au-delà, Inch'Allah. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்துல கொஞ்ச நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். கொஞ்ச நாளை தந்து அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றார். யாருக்கு எத்துணை நாட்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிடப்பட்ட அளவு நாள். என்னுடைய தகப்பனார் 80 வருடம் வாழ்ந்தார் என்பதின் காரணமாக நான் 80 நாள் 80 வருடங்கள் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அது 100 வருடமாக இருக்கவும் வேணும், அது 10 வருடமாக இருக்கவும் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கையளவு நாட்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். இந்த நாட்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டு வாருங்கள் என்பதாக.
Mes très chers frères, Allah subhanahu wa ta'ala, il nous a donné certains jours dans ce bas monde. Ces jours sont comptés. Ce n'est pas parce que pour mon père, Allah subhanahu wa ta'ala, il a donné 80 ans dans ce bas monde, que moi, son fils aussi, je vais obtenir 80 années. Cela peut être une centaine d'années, comme cela peut être 10 ans. Donc, les années que Allah subhanahu wa ta'ala m'a accordées, ils sont comptés. Allah subhanahu wa ta'ala, il m'a accordé des années qui tiennent dans une poignée de main. Et ces jours, ils sont comptés. எல்லாருடைய ஐடென்டி கார்ட்லையும் பாஸ்போர்ட்லையும் பிறந்த நாள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா யார்கிட்டையுமே இல்லை என்னுடைய மௌத்தாகக்கூடிய உலகத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய நாள் எப்ப என்பது எங்கேயும் எழுதப்பட்டில்லை. Dans notre papier d'identité, dans notre carte d'identité, dans notre passeport, on a tous notre date de naissance. Mais dans aucun document, ailleurs, nulle part, c'est écrit quel jour, quel moment je vais décéder, je vais quitter ce bas monde. Donc Allah subhanahu wa ta'ala, seul lui, sait quand est-ce que je vais quitter ce bas monde. ஆனா நிச்சயமாக குர்ஆன் சொன்னது அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக. Mais le Coran, il le dit que c'est déjà écrit. Le jour où moi je vais quitter ce bas monde, le Coran il le dit. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல இடங்களில் ஃபைதா ஜாஅ அஜலுஹும் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட நாள் வந்துவிட்டால் அவர்களுடைய ஆத்மாவை எங்களுடைய மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. Dans le Coran, il est dit que lorsque leur jour sera venu, le malak al-maut, l'ange de la mort, va retirer son âme. Son dernier jour sera venu, l'ange de la mort retirera son âme, et ça c'est clairement dit dans le Coran. எனவே கொஞ்ச நாள் வாழ இருக்கின்றோம் பூமிக்கு மேல. ஒரு குறிப்பிட்ட நாள், கொஞ்ச நாள், கையளவு நாட்கள் இந்த பூமிக்கு மேல வாழ இருக்கின்றோம். Donc nous avons que une poignée de jours à vivre sur cette terre. Nous n'avons pas beaucoup de jours à vivre sur ce bas monde. எங்கள மாதிரியே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்ச நாள் தான் பூமிக்கு மேல வாழ்ந்தார்கள். Et le prophète sallallahu alayhi wa sallam, il a vécu comme nous que quelques jours dans ce bas monde. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் கொஞ்ச நாள் தான் பூமிக்கு மேல வாழ்ந்தார்கள். Isa alayhi salatu wa salam aussi a vécu que quelques jours dans ce bas monde. நபி சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக், உஸ்மான் கனி, அலி முர்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்றவர்கள் தான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார்கள். Les compagnons tels que Abu Bakr Siddiq radiyallahu anhu, Omar ibn al-Khattab radiyallahu anhu, Ali radiyallahu anhu, Uthman radiyallahu anhu, pareil, ils ont vécu que quelques jours dans ce bas monde. ஆனா அவன வாழ்நாள் முடிஞ்சு ஒரு 1000 வருடங்கள் கடந்தாலும் கூட அந்த வாழ்நாளை பத்தி இன்றைக்கு நாங்க பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். Malgré le fait que des milliers d'années se sont écoulées après leur décès, aujourd'hui quand même, nous continuons à parler d'eux. இப்ப நாங்க யோசிக்கணும், இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல எனக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் என்ன? Donc nous, on doit méditer sur quelles sont nos responsabilités, que ce soit pour vous et pour moi, quelles sont nos responsabilités dans ce bas monde. எனக்கு உங்களுக்கு ரெண்டு வகையான பொறுப்பு இருக்கு இந்த பூமிக்கு மேல. Pour vous et pour moi, nous avons tous les deux responsabilités. முதலாவது பொறுப்பு, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள உறவை நானும் நீங்களும் சீராக்கிக் கொள்ள வேண்டும். La première responsabilité, c'est d'entretenir, d'améliorer la relation qu'il y a entre moi et Allah subhanahu wa ta'ala. எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள உறவு நிச்சயமாக அநேகமான மக்களுக்கு சரியாத்தான் இருக்குது. Pour la plupart des gens, ils pensent que la relation entre moi et Allah subhanahu wa ta'ala, elle est correcte. அதுல மாஷா அல்லாஹ் நேரத்துக்கு தொழக்கூடிய மக்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்கள், ஹஜ் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்கள், ரமலானுடைய காலத்துல நோன்பு நோக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலுள்ள உறவை வலுப்படுத்தி கொண்ட பெரிய ஒரு கூட்டம் பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Il y a un très grand nombre de personnes qui sont sur cette terre, qui accomplissent les actions tout le temps, qui prient, qui font le hajj, qui jeûnent le mois du Ramadan, qui donnent à temps donné leur zakat et qui font les accomplissements qu'il faut et qui maintiennent leur relation entre Allah subhanahu wa ta'ala correctement. Il y a un grand groupe dans ce bas monde. ஆனாலும் அதுல ஹுஷு ஹுது என்பது கட்டாயம் வரணும். பயபக்தி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையில, அவனுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டை தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வுல அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, அந்த இபாதத்துக்களை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலுள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள்
முயற்சிக்க வேண்டும். Et nous, il faut quand même maintenir le khushu et le wudu, c'est-à-dire la crainte entre que Allah subhanahu wa ta'ala me voit, que je fais ça pour Allah subhanahu wa ta'ala, que les actions que j'accomplis sont uniquement pour lui, et ça, il faut encore plus l'agrandir et l'entretenir. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, அந்த உறவு பேசப்பட வேண்டிய உறவு, அதில் இருக்கிற உலூஹியத் என்ன, அதனுடைய ருபூபியத் என்ன, அல்லாஹ் இலாஹ், அல்லாஹு தான் வணங்கப்பட தகுதியான நாயன், அவனைத்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய ருபூபியத், அவன்தான் என்னை பராமரிக்க கூடியவன், என்னுடைய தேவைகளை பூர்த்தியக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான விசுவாசம், நம்பிக்கை அந்த அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அது நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு ஆழமான தலையங்கம். Il y a un sujet très important qui doit être dit, c'est comment les droits et les devoirs que moi je dois envers Allah subhanahu wa ta'ala doivent être accomplis. Que seul Allah subhanahu wa ta'ala est celui qui me donne ma subsistance, qui accorde ma subsistance. Comment ça, moi, je dois travailler sur ça et je dois encore améliorer cette intention-là. முதலாவது உறவு அல்லாஹ்வுக்கு எனக்கும் இடையிலுள்ள உறவு. அந்த உறவை இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆழமாக பேசுவோம், கதைப்போம், கதைச்சு கொண்டே இருப்போம். La première relation donc, c'est la relation entre moi et Allah subhanahu wa ta'ala, et on va analyser profondément cette relation qu'il y a entre moi et mon Rabb. இரண்டாவது ஒரு முறை இருக்குது, உறவு இருக்குது, அதுதான் எனக்கும் அடியார்களுக்கு இடையிலுள்ள உறவு. என்னை போல இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அவர்களை எப்படி அணுக வேண்டும், நான் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது. Et la deuxième relation, c'est la relation, la responsabilité qu'il y a envers les créatures comme moi, les êtres humains comme moi. Comment je dois entretenir mes relations avec les êtres humains, avec mes semblables. Comment je dois me comporter avec mes semblables. Comment je dois vivre socialement avec mes semblables. நான் உலகத்துல நான் என்ன நீங்க எடுத்துக்கொண்டா, இந்த உலகத்துல நான் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு 2 தாய் தந்தை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரையும் அல்லாஹ் தந்திருந்தான். அதே போல நான் பிறக்கும் பொழுதே எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. நான் பிறந்ததுக்கு பிறகு எனக்கு சகோதரிகள் என்னுடைய சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு நான் நிக்காஹ் செய்து திருமணம் முடித்த ஒரு கணவனாக மாறிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை துணைவி மனைவி என்னுடைய பயணத்தில் ஏறிக்கொண்டால், சேர்ந்து கொண்டால். அதற்கு பிறகு அந்த பயணத்தின் ஊடாக குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய நிஅமத்தை, அருட்கொடையை எங்களுக்கு தந்தார். அதனூடாக நாங்கள் பெற்றோராக மாறிவிட்டோம். அந்த பெற்றோர்களின் அடிப்படையில் குழந்தைகளை பராமரித்து பெருத்து ஆளாக்கினதுக்கு பிறகு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. இன்னும் ஒரு குடும்பத்தில் எங்களுடைய குழந்தைகளை நிக்காஹ் செய்து வைத்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களுடனான உறவுகள் பிறந்த நாள் தொட்டே இருந்து கொண்டிருக்கிறது. Donc moi, quand je suis arrivé sur cette terre, moi déjà je suis arrivé par le biais de parents, d'un père et d'une mère. Donc 2 parents. Ensuite, je suis né, j'ai grandi, les relations se sont agrandies, j'ai déjà une famille, j'avais déjà des proches. Mais ensuite, au fur et à mesure des années, j'ai eu d'autres relations, des frères et des sœurs. Encore au fur et à mesure des années, il y a quelqu'un qui s'est joint à moi, c'est-à-dire mon épouse. Encore au fur et à mesure des années, Allah subhanahu wa ta'ala, par le biais de ses bienfaits, de sa rahma et de sa miséricorde, il nous a permis de devenir parents, nous à notre tour, avec moi et mon épouse. Ensuite, au fur et à mesure des années, Allah subhanahu wa ta'ala nous a permis d'éduquer ses enfants ont grandi, et il y a eu encore une fois une nouvelle relation, c'est-à-dire la belle famille de mes enfants. Donc Allah subhanahu wa ta'ala, au fur et à mesure de ce voyage, il a permis que j'obtienne des relations familiales. இன்றைக்கு நான் எங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக காத்திருக்கக்கூடிய நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளன்றே பிறந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு சமூகத்துக்கு போகும் பொழுதே முதலாவது நாளே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின பேச்சு வந்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை பணித்திருக்கின்றான், எனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான், என்னுடைய தாய்க்கு உபகாரம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, وقال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي. سبحان الله. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் அன்றே சொல்லுகிறார்கள் என்னுடைய பொறுப்பு என்ன. அதுல மிக முக்கியமான பொறுப்பு என்னென்றால்,
நான் உலகத்தில் ஒரு தந்தை இல்லாமல் பிறந்தவனாக இருந்தாலும் எனக்கென்று ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய்க்கு உபகாரம் உள்ளவனாக நாம் வாழ வேண்டும். இறைவனுக்கும் எனக்கும் உள்ள இடையிலுள்ள உறவை தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் நான் நிறைவு செய்து கொள்வது போன்றே எனக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கும் இடையிலுள்ள உறவை நான் அஹ்லாக்கை கொண்டும் பண்பாட்டை கொண்டும் சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முதல் நாளிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்துக்கு சொல்லி வைத்தார்கள். Aujourd'hui, le monde entier se réunit pour, surtout les personnes qui sont de confession chrétienne, se réunit pour pouvoir fêter la naissance du prophète Isa alayhi salatu wassalam. Et là, aujourd'hui, si vous regardez bien, nous, Isa alayhi salatu wassalam, qu'est-ce qu'il nous a enseigné? Le premier jour qu'il est arrivé, qu'est-ce qu'il nous a enseigné? Il a dit, moi, Isa, fils de Maryam, je dois servir ma mère, je dois avoir un bon comportement envers ma mère. Certes, je suis Isa ibn Maryam, je ne suis pas né d'un père, je suis né que d'une mère, mais je me dois de me comporter correctement, dignement, avec respect, avec elle, et je me dois de l'honorer, de lui rendre cet honneur. C'est ma mère, et c'est ce premier enseignement que Isa alayhi salatu wassalam, il nous enseigne dès son arrivée. அந்த அடிப்படையில உலகத்தில பிறந்த முதலாவது மனிதன், உலகத்தில் அல்லாஹ்வால படைக்கப்பட்ட முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதலாவது பொறுப்பு ஒரு தகப்பன் என்ற பொறுப்பும் அல்ல, அல்லது ஒரு சகோதரன் என்ற பொறுப்பும் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்தி மலக்குமார்களை அனுப்பி சலாம் சொல்ல செய்து, சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸலாத்துக்கு பதில் சொன்னார்கள், தும்பினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த வரலாறு எல்லாம் ஹதீஸுகளில் குர்ஆனில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதலாவது கொடுத்த பொறுப்பு என்ன பொறுப்பு என்றால் ஒரு கணவன் என்ற பொறுப்பு. Et comme dans cet exemple-là, dans cette même lancée-là, nous avons notre père Adam alayhi salatu wassalam. Et si vous regardez bien pour Adam alayhi salatu wassalam, la première responsabilité, c'est lui qui a été créé. Et comment Allah subhanahu wa ta'ala, il l'a honoré. Il a enseigné le salam avec les anges. Les anges lui ont enseigné le salam. Adam alayhi salatu wassalam, il a éternué. À son éternuement, qu'est-ce qu'il faut dire? Il a dit alhamdulillah, les anges ils ont répondu yarhamukallah. Ses premiers enseignements. Et ensuite, si vous regardez bien, si vous analysez bien, Adam alayhi salatu wassalam, la première responsabilité qu'il a donnée à Allah subhanahu wa ta'ala, c'est pas le rôle de père, c'est pas le rôle de frère, mais c'est le rôle d'époux avec Hawa alayhi salatu wassalam. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களை இந்த பேச்சுவார்த்தையில் இன்றைக்குள்ள முதாக்கராவையும் இந்த தொடர்ந்தாக 6 நாளைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற முதாக்கராவுடைய முதலாவது நாளுடைய தலையங்கமும் ஒரு நல்ல கணவனாக நான் வாழ வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் பணி ஒரு கணவன் என்ற பணி, ஒரு கணவன் என்ற அந்தஸ்து. அந்த இடத்தில் நல்ல ஒரு கணவனாக நான் இருக்க வேண்டும் என்றிருந்தால் என்னிடத்தில் நான் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள் என்ன? Et donc la responsabilité qu'Allah subhanahu wa ta'ala il a donnée à Adam alayhi salatu wassalam, elle n'est pas légère. Hein? Il a une grande responsabilité. Quelles sont les responsabilités qui lui ont été données? Comment Adam alayhi salatu wassalam, il a su gérer ces responsabilités-là? Et nous, à partir de maintenant et les 6 jours qui vont suivre, c'est ça que nous allons voir. C'est cette partie-là que nous allons analyser. Comment moi, je dois me comporter en tant que bon époux. Comment moi, je dois me comporter envers mon épouse. Comment je dois lui donner ses droits. Comment je dois lui donner le respect. C'est toutes ces choses-là que nous allons analyser ensemble. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நல்ல கணவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அதற்குரிய அறிவு ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. Mes très chers frères, mes très chers aînés, même si nous profondément on souhaite vivre comme un bon époux, malheureusement nous n'avons pas encore acquis les qualités complètes de ceci. இந்த உலகத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு துஷ்டவசமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், மக்கள் பெரிய பெரிய மனிதர்களாக, மக்கள்களாக, உலகத்தில் செலிபிரிட்டிஸ்களாக அல்லது பெரும் பெரும் பாடகர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட
அவருடைய வாழ்க்கையில கடைசி வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு குடும்பத்தை விவாகரத்து செய்து தனிமையாக வாழக்கூடிய மனிதர் என்று சொல்லி. Aujourd'hui, si on prend l'exemple de très très grandes personnalités sur cette terre, dans ce bas monde, si on prend les grandes stars, ça peut être des chanteurs, n'importe qui, on peut prendre les très très grandes personnalités. Il y a des biographies qui sont faites sur ces personnalités-là. Elles ont beau avoir un grand vécu, un grand palmarès, mais si vous regardez bien dans leur fin, dans le fin de cette biographie, qu'est-ce qu'il y a mentionné? Ah, cette personne, elle a vécu seule, divorcée, sans enfant. ஒரு கணவன் ஒரு மனைவியாக சந்தோஷமாக வாழ தெரியாது, வாழ முடியாது என்றிருந்தால் உலகத்தில் நான் ஒரு செலிபிரிட்டியாக என்ன பிரயோஜனம்? Si, mes très chers frères, on n'a pas la possibilité de vivre en tant que meilleur époux avec une bonne femme, avec une meilleure épouse, quel est le principe d'être une grande célébrité? கண்ணியத்துக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால வாழ்க்கையில கணவன் என்ற பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால், உண்மையிலேயே இந்த புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டது யாருக்கென்றால் வாலிபர்களுக்கு, யுவதிகளுக்கு, வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறவர்களுக்கு. அவர்களை பார்த்து நான் பேசுகிறேன். இங்கே கல்யாணம் முடித்தவர்கள், நிக்காஹ் செய்தவர்கள், ஏற்கனவே குடும்பமாக வாழக்கூடிய இருந்தாலும் கூட என்னுடைய உரையாடலுடைய நோக்கம் திருமண வாழ்வை ஆரம்பிக்க இருக்கின்ற, திருமண வாழ்வுக்காக காத்து கொண்டிருக்கின்ற, நானும் ஒரு கணவனாக ஆக வேண்டும் என்ற அந்த பொறுப்பை சுமந்து கொள்ள இருக்கின்ற சகோதரர்களுடன் உரையாடுகின்றேன். நாங்கள் முதலாவது அதை பற்றி படித்துக் கொள்ள வேண்டும். Mes très chers frères, de base, ce discours, il était prévu pour les personnes qui n'étaient pas encore mariées, mais qui étaient sur le point d'acquérir ce statut d'époux, c'est-à-dire qui étaient sur le point de se marier ou qui sont bientôt prêts à se marier ou qui sont en phase d'aller chercher une épouse. De base, ce discours, il était prévu pour ces personnes-là. Même si nous, on demeure des époux, on demeure des papas, des anciens, des aînés, c'est pour ces personnes-là que ce discours, il était prévu de base. Mais là, nous allons analyser comment je vais devenir un bon époux, comment je vais être un bon époux vis-à-vis de la femme qui va devenir ma femme, de la personne qui va devenir ma femme. Donc c'est ça qui était prévu de base. Mais là, nous allons voir comment être un bon époux et comment être une bonne épouse. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய பழையவங்க யோசிக்கலும் அப்படி ஒரு பாடம் இருக்கிறதா நாங்க படிக்கவில்லையே என்று சொல்லி. உண்மையிலேயே நீங்க படித்துக் கொண்டீங்க. நீங்க படிக்காம நிக்காஹ் செய்ய இல்லை, நீங்க படிக்காம திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க இல்லை, நீங்க படிக்காம நிக்காஹ் திருமண வாழ்க்கை ஆரம்பித்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு வெற்றிகரமான வாழ்க்கையா ஆகியிருக்க மாட்டாது. ஆனா நீங்க எப்படி படித்தீங்க என்றால், நாங்க படிப்பது போன்று, இந்த காலத்துடைய யூத் வாலிபர்கள் படிப்பது போன்று பயான்களினூடாக, கருத்தரங்குகளினூடாக, ஒர்க் ஷாப்புகளினூடாக, அல்லது ஒயிட் போர்டை பாவித்து, பிளாக் போர்டை பாவித்து, யூடியூப்ல பயான் கேட்டு நீங்க வாழ்க்கையை படிக்க இல்லை. நீங்க வாழ்க்கையை படித்துக் கொண்டது உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையை நேரடியாகவே பார்த்து வாழ்க்கையை படித்துக் கொண்டவர்கள். Mes très chers frères, il en va de la responsabilité de tout un chacun de savoir, de s'approprier ces connaissances-là en s'approchant des personnes qui nous enseignent ces connaissances-là. Donc, mes aînés, sachez que vous n'êtes pas comme les jeunes d'aujourd'hui. C'est-à-dire, les jeunes ne vont pas rechercher, les aînés, vous n'êtes pas allés rechercher comme les jeunes d'aujourd'hui ces connaissances-là à travers les bibliothèques, à travers les savants, à travers les forums, à travers les blogs de discussion, à travers les réseaux sociaux, à travers les personnes qui vous enseignent cela. Vous, les aînés, vous avez pu voir ça directement avec la vie de vos parents. Vous avez pu acquérir cette sagesse, cette connaissance et ce principe de vie, de comment devenir un bon époux, de comment devenir une bonne épouse, en observant et en apprenant directement de vos parents. Et ça, aujourd'hui, les jeunes d'aujourd'hui ne le font pas. இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு முசீபத்து அல்லது ஆகப்பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையை புத்தகத்திலும் பயான்களிலும் கேட்டு படிக்க வேண்டிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆனால் மனிதனை தவிர இருக்கின்ற அத்துணை பிராணிகளும், விசஜந்துக்களும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் வாழ்க்கையை தன்னுடைய மூத்தவர்களிடமிருந்து பார்த்து படித்துக் கொள்கிறது. வாழ்க்கை என்பது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. Mes très chers frères, aujourd'hui c'est avec une grande tristesse que nos jeunes et les générations à venir
sont en train d'acquérir les connaissances de la vie, les étapes de la vie, à travers les livres et à travers les bouquins et à travers les bibliothèques. Malheureusement, qu'il s'agisse des animaux, qu'il s'agisse de tout être vivant, même les animaux les plus vénineux, eux apprennent la vie en regardant leurs aînés, en regardant les êtres qui les ont précédés. Mais aujourd'hui, malheureusement, c'est avec une grande tristesse que nos jeunes ne prennent pas exemple sur leurs aînés, alors que c'est l'exemple qu'il faut prendre en priorité. கண்ணியமிக்க சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தேவையோட கரைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. Mes très chers frères, c'est avec une grande importance que j'insiste sur ce point, que Allah subhanahu wa ta'ala nous permette d'être pour les générations à venir, que nous, en tant qu'hommes ou en tant que femmes, que nous soyons des exemples pour les générations à venir. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக நாங்கள் குர்ஆன் எப்பயுமே ஓதுவோம், எங்களுடைய ஹஜ்ரத்மார் பயான் செய்வாங்க, நாங்கள் படித்து இருக்கின்றோம், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான கர்மங்களை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லி இதை நாங்கள் சொல்றோம், தொழுது கொண்டு இருக்கின்றோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில அந்த தொழுகை மானக்கேடான கர்மங்களை விட்டு பாதுகாத்ததாக இல்லை. வட்டிக்கு வாங்கினவர், சூது விளையாடினவர், ஹராமான உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், பக்கத்து வீட்டுக்காரருடன் நன்றாக நடந்து கொள்ள தெரியாதவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா தொழுகையினூடாக அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட இல்லை என்பதை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், கண்டுகொண்டு இருக்கிறோம். ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக முடியாது. Mais très chers frères, nous avons pu déjà analyser nous-mêmes ou entendre par le biais de savants que dans le Coran il est dit clairement que celui qui prie, quiconque accomplit la prière le préserve de tout acte, de tout mauvais acte. Mais aujourd'hui, si on regarde bien, malheureusement, c'est nous les personnes qui prions que nous ne sommes pas préservés de tout mauvais acte. C'est-à-dire qu'on voit et on observe que malgré les personnes prient, on prend quand même les crédits, on prend quand même les mauvaises fréquentations, on prend quand même les fréquentations illicites, on côtoie des places illicites, on joue au loto, on boit l'alcool. Malgré le fait de prier, ceci ne nous apporte pas grand-chose. Mais est-ce que le Coran peut être faux? Non, le Coran ne peut dire que la vérité. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை மட்டும் நிலைநாட்டுங்க என்று சொன்னீங்க. அதுக்கு முந்தைய ஒன்றை சொல்லி இருக்கிறான். அதை நாங்க மறந்துட்டோம். எப்பயுமே சொல்றது அக்மி ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான கர்மங்களை விட்டு எங்களை பாதுகாக்கும் என்று நாங்க சொல்லுகிறோம். ஆனா அது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி. அது முழு குர்ஆனுடைய ஆயத்து அல்ல. முழு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் சொல்லி இருக்கிறார். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் சொல்கிறார், உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். எந்த தொழுகை கல்வி ஞானத்துடன் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய புத்திமதிகளை மீட்டிக்கொண்ட நிலையில் ஓதப்படுமோ தொழப்படுமோ, ரெண்டு விஷயம். உத்துலுமா ஊஹிய, உத்துலுண்டா திலாவத்து செய்யுங்கள். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திலாவத்து செய்யுங்கள், உம்மத்துக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு நாங்க தொழுவோம், இஷா தொழுவோம். இப்ப நான் கேட்கிறேன், இது யாரு நீங்க எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை, உங்களுடைய ஆத்மாவுக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள், சொல்லிக் கொள்ளுங்கள். தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் நான் என்னுடைய தொழுகையை விட்டு வெளியே எங்கேயுமே போக இல்லை, தொழுகைக்குள்ளேதான் இருந்தேன். என்னுடைய கடந்த கால ஞாபகமும் வரவில்லை, எதிர்கால ஞாபகமும் எனக்கு வரவில்லை, நான் தொழுகையில் தான் இருந்தேன் அல்லது எத்துணை வீதம் இருந்தேன். சில பேருக்கு சலாம் தக்பீர் கட்டும் பொழுது உசல்லி என்று சொல்லி தக்பீர் கட்டி இருப்பார்கள், சலாம் கொடுக்கக்குள்ளதான் ஞாபகம் வந்திருக்கும், தொழுது முடிச்சுட்டோமா என்று சொல்லி. அப்படிப்பட்ட தொழுகை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆனுடைய புத்திமதிகளை, திருக்குர்ஆனுடைய கட்டளைகளை, திருக்குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், தெளிவுபடுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள். அதற்கு பிறகு வஅகிமிஸ் ஸலா,
தொழுகையையும் நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன், தொழுகை சொல்லித்தரக்கூடிய பாடங்களை, அறிவுகளை சுமந்த நிலையில் ஒருவர் தொழுகையை